guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீஷோ ப்ராடக்ட் வேரியேஷன் அதை தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ப்ராடக்ட்ட எப்படி நம்ம வேரியேஷன் லிஸ்டிங்ல கொண்டு வரது, அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பிகினரா உள்ள வரவங்களுக்கு வேரியேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினரா வரவங்களுக்காக ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு எப்படி லிஸ்டிங் நம்ம கிரியேட் பண்றது அப்படின்றதையும் கண்டினியூவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷனை பத்தி நம்ம நல்ல டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். வேரியேஷன்னா என்ன? நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்கலாம், சைஸ் இருக்கலாம், டிசைன்ஸ் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேரியேஷன் லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு தெரியாம செப்பரேட் லிஸ்டிங்ல கொண்டு வந்திருப்போம். அதனால என்ன ஆகும், இப்ப உங்களோட ப்ராடக்ட்ல ஒரு மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும், நீங்க டிஃப்ரெண்ட் வந்துட்டு லிஸ்டிங் பண்ணிருப்பீங்க, அதாவது செப்பரேட்டா லிஸ்டிங் பண்ணிருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட்டை உங்களோட கஸ்டமர் சர்ச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுடிதார்ல நீங்க கிரீன் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் கலர்ஸ் வச்சிருக்கீங்க, தனித்தனி லிஸ்டிங் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த சுடிதாரை அவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து அவங்களுக்கு அதுல கிடைக்காது. ஏன்னா நீங்க சிங்கிள் லிஸ்டிங்ல எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் அவங்க போட்டு பார்க்கும்போது ஒரு சுடிதார் மட்டும் அவங்களுக்கு காட்டுது. அடுத்து அவங்களுக்கு தேடி பார்க்கலாங்கும் போது அவங்களுக்கு கிடைக்கல. அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வேற ஏதாவது அவைலபிளா இருக்கான்றத சர்ச் பண்ணி தேட ஆரம்பிச்சிடுவாங்க. இதுவே நீங்க வேரியேஷன் லிஸ்டிங்ல, அதாவது உங்கள்கிட்ட எத்தனை கலர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் லிஸ்டிங்ல நீங்க கொண்டு வரது மூலமா உங்களால உங்களோட சேல்ஸையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட கஸ்டமரும் வந்துட்டு ஈஸியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ் தான் பார்க்க வந்திருக்கலாம், ஆனா அவங்கள்ட்ட பிங்க், ஒயிட் எல்லாமே இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது ஒரே டைம்ல உங்களுக்கு 3 or 4 ஆர்டர்ஸ் வந்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் இல்லையா? ஸோ மோஸ்ட்லி வேரியேஷன் உங்ககிட்ட இருக்கும்போது அதை சிங்கிள் லிஸ்டிங்ல நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ வந்துட்டு மோஸ்ட்லி உங்கள்கிட்ட வேரியேஷன் இருக்கு அப்படின்னா செப்பரேட் லிஸ்டிங் இது வரைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல, அதையே மறுபடியும் நீங்க வேரியேஷன் லிஸ்டிங்ல கொண்டுட்டு வாங்க. அதனால உங்களுக்கு வந்துட்டு பிளாக் பண்றதோ, நீங்க ஆல்ரெடி இந்த லிஸ்டிங் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்றதோ வராது. ஏன்னா நீங்க அதை செப்பரேட்டா ஆல்ரெடி லிஸ்டிங் பண்ணிருப்பீங்க. உங்களோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு அதை வந்து ஒரு குரூப்பிங்கா நீங்க கொண்டு வந்துருங்க. ஸோ வேரியேஷன் அப்படின்றத இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்க மீஷோல இல்ல எனி அதர் பிளாட்ஃபார்ம்ல பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கு சைஸஸ் வந்து தேவைப்படுது. அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் போயிருக்கு, அப்ப நீங்க அதை செலக்ட் பண்றீங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு சைஸஸ் கிடைக்கலன்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இதுவே அதுல எல்லா சைஸஸும் அவைலபிளா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அதை கிளிக் பண்ணி ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை ஒரு டெமோவாகவும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட லாகின் ஐடி எல்லாம் போட்டு நீங்க லாகின் பண்ணிக்காங்க. உங்களோட செல்லர் அக்கௌண்ட் ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா சைட்ல பாருங்க கேட்லாக் அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்க ஆட் அ சிங்கிள் கேட்லாக் அப்படின்னு இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ண போறீங்களோ அதுக்கான கேட்டகரிஸ் எல்லாமே இங்க காட்டும். ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட்ஸ், உங்களோட டாய்ஸா இல்ல ட்ரெஸ்ஸஸா இல்ல ஹோம் அப்ளையன்ஸா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை நீங்க இங்க சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு குர்த்திஸ் தான் வந்து லிஸ்டிங் பண்ண போறேன். ஸோ குர்த்திஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். போட்டோடனே பாருங்க இங்க எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே காட்டும். அது நீங்க ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். நான் குர்தீஸ் இன் உமன் ஃபேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல பாருங்க ஆட் ப்ராடக்ட் இமேஜ்னு இருக்கு. அதுக்கு மேல நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கான இமேஜஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப நீங்க என்ன ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ண போறீங்களோ அதுக்கான எக்ஸாம்பிள் இமேஜ் உங்களுக்கு இங்க காட்டும். நீங்க அந்த ப்ராடக்ட் தான் லிஸ்டிங் பண்ண போறீங்களா, கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் இமேஜஸ் வச்சு நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கேட்டகரி கரெக்டா அப்படின்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்துட்டு தப்பா ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா இங்க வேற மாதிரியான இமேஜஸ் காட்டும். அந்த இமேஜஸை கிளிக் பண்ணி நீங்க லிஸ்டிங் பண்றதுனால உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ ப்ராப்பரா செக் பண்ணிட்டு நீங்க லிஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு குர்த்திஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் ஒரு இமேஜஸை ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேரியேஷன் லிஸ்டிங் தான் கிரியேட் பண்ண போகிறோம் இல்லையா. சிங்கிள் லிஸ்டிங் அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுத்துட்டு உங்களோட லிஸ்டிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேரியேஷன் அப்படின்றதுனால ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதில் நீங்கள் ரிமைனிங் உள்ள எல்லா கலர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கனால இந்த 3 வேரியேஷனை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் சிங்கிள் ப்ராடக்டை வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே வந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3ன்னு காட்டுது இல்லையா. இந்த ஆட் ப்ராடக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணாலும் நீங்கள் இன்னொரு ப்ராடக்டை அகெயின் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 4th நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை வேரியேஷன் வேணால் நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு 9 to 10 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட ஜிஎஸ்டி ரேட்டு, இந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி ரேட் என்ன, ஹச்எஸ்என் கோட் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எல்லாமே போடுறேன், ஏன்னா இது ஒரு டெமோ வீடியோ அப்படின்றதுனால. இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஐடின்னு கேட்டிருக்கு. நம்ம கிட்ட நிறைய வேரியேஷன் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கோட் வேர்ட் கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். இது எங்க டிஸ்பிளே ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் ஆர்டர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆனோடனே லேபிள் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதுல இந்த ப்ராடக்ட் ஐடி உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு குர்தீஸ்க்கு நீங்க என்ன மாதிரி லிஸ்டிங் பண்றீங்களோ அதுக்கான வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் ஐடியை நீங்க கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் நேம் ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சைஸஸ்ல பாருங்க, இப்போ வேரியேஷன்ல நம்ம கலர்ஸ் தான், அதாவது என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இமேஜஸா இது பண்ணிட்டோம். அதுலயே வந்து சைஸஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ குர்தீஸ் அப்படின்றதுனால இது என்னென்ன சைஸஸ் அவைலபிளா இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த குர்தீஸ்ல வந்து எம், எல், எக்ஸ்எல் அப்படின்ற எல்லாமே வந்துட்டு சைஸஸ் இருக்கு அப்படின்றது உங்க கஸ்டமருக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எம்எல் எக்ஸ்எல் அப்படின்னு நம்ம 3 இதுலயும் வந்துருச்சு. இப்போ 3 இதுக்கும் நம்ம பிரைஸ் செட் பண்ணணும். இப்போ எம்முக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், எல்லுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், எக்ஸ்எலுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டேன். 2 கிளிக் பண்ணோடனே பாருங்க, எல், எக்ஸ்எல் இந்த 3லயுமே வந்துட்டு 2 வருது. ஏன் அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா இது நம்ம நோட் பண்ணிருக்க மாட்டோம். இங்க காப்பி பிரைஸ் டீடைல் டு ஆல் சைசஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா சைசஸுக்கும் ஒரே பிரைஸ் அப்படின்னா நீங்க இதை ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ண மாதிரியே இருந்துச்சுன்னா எல்லாத்துலயுமே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து பிரைஸ் வேரியேஷன் இருக்கு அப்படிங்கும்போது இந்த டிக்கை ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட இதை நீங்க ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகாது. ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன ஸ்பெசிஃபைடா கொடுக்குறீங்களோ அது மட்டும்தான் இங்க ஃபில் ஆகும். ஸோ நீங்க 100 rupees அப்படின்னா நீங்க 200 rupees அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எப்பவுமே வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ராங் டிஃபெக்டிவ்ல தான் உங்களோட ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றின்னு தெரியல அப்படின்னா இதுக்கான டீட்டெயில் வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு மீஷோ ப்ரைஸில் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, அதனால நீங்கள் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ டீட்டெயில் வீடியோ பார்த்துட்டு எதனால நான் சொன்னேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எம்மில் உங்ககிட்ட வந்து ஒரு 2 இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம், எல்ல 10 கூட இருக்கலாம். ஸோ நீங்க இன்வென்ட்ரியை மென்ஷன் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா, காமனா 10 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும், இல்லாததுக்கு உங்களுக்கு ஆர்டர் ப்ராசஸ் ஆகும், அதை உங்களால ப்ராசஸ் பண்ண முடியாம ஆர்டர் கேன்சல் ஆகும். அதனால நீங்க நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனாலும் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பீப்புளுக்கு கன்வே பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்களும் அடுத்தடுத்து நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ வந்துட்டு கஸ்டமருக்கு ஈஸியா நமக்கு வந்து எத்தனை ஸ்டாக் இருக்கு அப்படின்றத கன்வே பண்ணுங்க. இந்த சைஸஸ்லயுமே வந்துட்டு சிலது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும். அப்போ என்னென்ன சைஸஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்குன்றத ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்டர்ஸ் இன்கேஸ் கேன்சல் ஆகலாம். அப்போ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அங்கே லெஸ் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட கையில தான் இருக்கும், ஆனா நீங்க 10ன்ற இடத்துல 9 சேஞ்ச் ஆகும். அப்ப நீங்க அகைன் நீங்க வந்துட்டு 10ன்னு சொல்லி உங்களோட அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி கலர்ஸ் என்ன, அது காம்போவா இல்லை சிங்கிளா அப்படின்றது, அதோட சைஸ் எல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் சிங்கிள் லிஸ்டிங்க்கு இந்த பற்றின டீட்டெயில் வீடியோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கான வீடியோவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணுவீங்க.
இப்போ நம்ம ப்ராடக்ட் ஒன்னுக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்க, காப்பி இன்புட் டீட்டெயில் டு ஆல் ப்ராடக்ட்னு இருக்கு. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 அண்ட் ப்ராடக்ட் 4 நம்ம நம்ம 4 வேரியேஷன் கொடுத்ததுலையுமே வந்துட்டு எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆயிருக்கு. இப்போ இதனால என்ன ஆகும், இன்கேஸ் நீங்க சேம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அதை கரெக்டா வச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஒன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு எம்எல் எக்ஸ்எல் இந்த 3 சைசஸ் இருக்கலாம். ப்ராடக்ட் 2ல இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன ஆகும், ப்ராடக்ட் ஒன்ல நீங்க செலக்ட் பண்ணிருக்க எல்லாமே இங்க ஆட்டோ ஃபில் ஆயிருக்கனால இங்கேயும் எல்லாமே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம மேல நான் காமிச்சிருக்கேன் இல்லையா ஆப்ஷன், அதை ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஒன்ல செலக்ட் பண்ணிட்டு இங்க காப்பி இன்புட் டீட்டெயில் டு ஆல் ப்ராடக்ட் இருக்குல்ல, ஜஸ்ட் நீங்க ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 2 and 3 இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க செப்பரேட்டா லிஸ்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்ன சைசஸ் இருக்கு இல்ல அப்படின்றத நீங்க ஈஸியா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்டிங்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க என்ன பண்ணோம், ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2ல இருக்கக்கூடிய மெயின் இமேஜஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணோம் இல்லையா? நம்மள்ட்ட இந்த கலர்ஸ் வேரியேஷன் இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டோம். ஆனா நம்ம சிங்கிள் ப்ராடக்ட்ல இப்போ வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் இமேஜ் இருக்கு, பேக் இமேஜ், சைடு இமேஜ், துப்பட்டா மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறது, பேண்ட் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு வந்துட்டு இங்க அப்லோட் இமேஜஸ் இருக்கு இல்லையா, அதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்க உங்களோட நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய என்கிட்ட இல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்து வச்சிருக்கனால சேம் இதே இமேஜஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை இமேஜஸ் இருக்கோ 4 இமேஜஸ் வரைக்கும் நீங்க வந்து மீஷோல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இமேஜஸ்க்கும் அதே மாதிரி ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி அதுக்கான எல்லா இமேஜஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேரியேஷன் லிஸ்டிங் ரெடி ஆயிரும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க உங்களோட வேரியேஷன் லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி வேரியேஷன் லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் இதே மாதிரி தான் உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வேரியேஷன் லிஸ்டிங் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய பேர் ஏன் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு 3 months பேபி இருக்காரு, அதனால தான் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, என்னால் கண்டினியூவாக அதை பண்ண முடியல. இனிமேல் எல்லா வீடியோவும் வந்துட்டு நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவா இருக்கும். Thank you so much for your valuable time. Thank you.